வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிலப்பதிகாரம் பகுதியிலிருந்து கேட்கப்படும் வினாக்கள் தான். வாங்க வீடியோக்கு போகலாம். முதல் கேள்வி, தமிழின் முதல் காப்பியமாக கருதப்படும் நூல். தமிழில் தோன்றிய முதல் காப்பியம். விடை சிலப்பதிகாரம். அடுத்து, இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுபவை எவை? இரட்டை காப்பியம் என அழைக்கப்படும் நூல்கள். இதற்கான விடை சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை. இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. சிலப்பதிகாரத்துல பிறக்கிற மணிமேகலை தான் மணிமேகலை நூலின் மொத்த நூலுக்கான நாயகியா இருப்பாங்க. அடுத்து மூன்றாவது கேள்வி, இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? இளங்கோவடிகள் வாழ்ந்த காலம். விடை கிபி 2ஆம் நூற்றாண்டு. அடுத்த கேள்வி, சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ் நடை. சிலப்பதிகார பாடல்கள் நடை கேட்குறாங்க. விடை உரைப்பாட்டு நடை. உரைநடையும் இருக்கும், பாடலாக இருக்கும். அடுத்து சிலப்பதிகாரத்தின் உட்பிரிவுகள். சிலப்பதிகாரத்தின் உட்பிரிவுகளுக்கு பெயர் காதைகள். விடை காதை. அடுத்து சிலப்பதிகாரத்தின் பெரும் பிரிவு. சிலப்பதிகாரத்தின் பெரும் பிரிவுகள் காண்டம். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர் இளங்கோவடிகள். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்றவர் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்தின் காதைகளின் எண்ணிக்கை. சிலப்பதிகாரத்தில் உள்ள காதைகள் 30. சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை. சிலப்பதிகார காண்டங்கள். விடை 3. அடுத்து, எந்த மானிடவியலார் சிலப்பதிகாரத்தின் கண்ணகியை ஸ்ரீலங்காவின் பத்தினி வழிபாட்டோடு ஒப்பிட்டு ஆய்ந்தார்? அகழ்வாராய்ச்சியாளர்கள் யார் அப்படி ஆராய்ச்சி செஞ்சது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதற்கான விடை கணநாத் உபயசேகர அப்படிங்கிறவர் இலங்கையில இருக்கக்கூடிய பத்தினி தெய்வ வழிபாட்டோட கண்ணகியை ஒப்பிட்டிருக்காரு. அடுத்த கேள்வி, மன்னன் வாய் முதல் தெரித்தது மணியே. மன்னன் வாயில் தெரித்த மணி எது? அதாவது இது செய்யுள் வரிகள். சிலப்பதிகாரத்தோட கண்ணகி சிலம்பு உடையும் போது மணிகள் போயிட்டு மன்னன் மேல தெரிக்குது வாய்ப்பகுதியில. அந்த மணிகள் மாணிக்கம், மாணிக்கத்தால் ஆன மணிகள். அடுத்து, கலையாத துன்பம் இக்காரிகைக்கு காட்டி வளையாத செங்கோல் வளைந்தது இதுவென் கொல் இங்கனம் கூறியவர் யார் அப்படின்னா மதுரை மக்கள். கலையாத துன்பம் இக்காரிகைக்கு காட்டி வளையாத செங்கோல் வளைத்தது இதுவென் கொல் என கூறியவர்கள் மதுரை மக்கள். மதுரை மக்கள் மன்னன் அந்த முடிவு தவறுனதை கூறுறாங்க. அடுத்து, நெடியோன் குன்றம் என பெறுவது. நெடியோன் குன்றம் என சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்படுவது திருவேங்கடமலை. அடுத்து, என் கார் சிலம்பு மணியுடை அறியே. இவ்வடிகளில் மணி என்பது எதனை குறிக்கும்? என் கால் சிலம்பில் உள்ள மணிகள் அப்படின்ட்டு கண்ணகி சொல்றாங்க. இது எதை குறிக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. விடை மாணிக்கம். அவங்க கால் சிலம்புல இருந்தது மாணிக்க பரல்கள். அடுத்தது, தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் என்று பாராட்டியவர். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் என்று பாராட்டியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஆன்சர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. 16வது கேள்வி, சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகள் ஒரு எந்த மதத்துறவி அப்படின்னு கேக்குறாங்க. சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகள் ஒரு சமணத்துறவி. விடை சமணத்துறவி. 17, தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று சாத்தனாரை பாராட்டியவர் யார்? சீத்தலை சாத்தனாரை இப்படி பாராட்டினவங்க யாருன்னு கேக்குறாங்க. இதற்கான விடை இளங்கோவடிகள். சீத்தலை சாத்தனாரும் இளங்கோவடிகளும் நண்பர்கள். ஸோ 2 பேரும் மாத்தி மாத்தி பாராட்டி கூறியிருப்பாங்க. அப்போ சீத்தலை சாத்தனாரை பாராட்டியது அப்படின்னாலே இளங்கோவடிகள். அடுத்து 18, சிலப்பதிகாரத்திற்கு எந்த ஆசிரியரின் உரைநூல் முழுமைக்கும் உள்ளது? சிலப்பதிகாரத்தில் எந்த ஆசிரியரின் உரை நூல் முழுமைக்கும் உள்ளது அப்படின்னு கேக்குறாங்க. விடை நாமு வெங்கடசாமி நாட்டார் அவர்கள் எழுதிய உரை. விடை நாமு வெங்கடசாமி நாட்டார். 19, காதற் கணவனை கண்டால்
அவன் வாயில் தீதரு நல்லுரை கேட்பேனே இதொன்று இவ்வடிகள் இடம்பெறும் நூல். காதல் கணவன் அப்படின்னும் போதே அது கோவலன் கண்ணகி சொல்றாங்க. சோ இதற்கான ஆன்சர் சிலப்பதிகாரம். விடை சிலப்பதிகாரம். 20 நாடகம் ஏத்தும் நாடக கணிகை என்று அழைக்கப்படுபவர் யார்? நாடகம் ஏத்தும் நாடக கணிகை என்று அழைக்கப்படுபவர் விடை மாதவி. 21 எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லரு புன்கண் தீர்த்தோன் அன்றியும் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள இலக்கியத்தின் பெயர். இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற இலக்கியம் விடை சிலப்பதிகாரம். 22 சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் வரியும் குறவையும் நாட்டுப்புற பாடல்களே என கூறிய தமிழறிஞர். சிலப்பதிகாரத்தில் வரியும் குறவையும் என குறிப்பிடப்படுவது நாட்டுப்புற பாடல்கள் என்று குறிப்பிட்ட அறிஞர் கேட்கிறாங்க. விடை தேப்போ மீனாட்சி சுந்தரனார். 23 நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என சிலப்பதிகாரத்தை போற்றியவர் யார்? நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என போற்றியவர் விடை பாரதியார். சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் ஒன்று. சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் ஒன்று உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள். விடை உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள். அடுத்து நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். விடை சிலப்பதிகாரம். 26 தமிழர்களின் இசை சிறப்பினை எடுத்துரைக்கும் காப்பியம் எது? தமிழர்களின் இசை சிறப்பினை கூறும் காப்பியம். விடை சிலப்பதிகாரம். இசை சிறப்பு கூறும் நூல் சிலப்பதிகாரம். 27 பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொல்ல என கூறும் நூல். பற்றுளி ஆற்றுடன் என குறிப்பிடும் நூல் சிலப்பதிகாரம். விடை சிலப்பதிகாரம். அடுத்து முல்லையும் குறிஞ்சியும் முறைமயிர் திரிந்து நல்லிழல் பிழந்து நடுங்குதுயர் உறுத்து என்று அடிகள் அமைந்த நூல் எது? முல்லையும் குறிஞ்சியும் என குறிப்பிடும் நூல் சிலப்பதிகாரம். விடை சிலப்பதிகாரம். அடுத்து சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம். சிலப்பதிகாரத்தில் உள்ளது 3 காண்டங்கள். புகார், மதுரை, வஞ்சி. இல்லாத காண்டம் ஆரண்ய காண்டம். விடை ஆரண்ய காண்டம். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்ற உண்மைக்கு சொந்தமான நூல் எது? அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்று கூறும் நூல் சிலப்பதிகாரம். விடை சிலப்பதிகாரம். அடுத்து சிலப்பதிகாரத்தில் உள்ள அரங்கேற்ற காதை அமைந்துள்ள காண்டம். சிலப்பதிகாரத்தில் உள்ள அரங்கேற்ற காதை அமைந்துள்ள காண்டம். விடை புகார் காண்டம். 32 அடிகள் நீரே அருளுக என்று இளங்கோவடிகளிடம் வேண்டிக் கொண்டவர் யார்? அடிகள் நீரே அருளுக என்பது சிலப்பதிகாரத்தை நீங்களே இயற்றுங்க அப்படின்ட்டு இளங்கோவடிகள் கிட்ட கேட்டவர் சீத்தலை சாத்தனார். விடை சீத்தலை சாத்தனார். அடுத்து நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்றவர். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று சிலப்பதிகாரத்தை கூறியவர் இளங்கோவடிகள். விடை இளங்கோவடிகள். 34 தேன் நிறைந்த அத்திமலர் மாலைக்குரியவராக கருதப்படும் மன்னன் யார்? தேன் நிறைந்த அத்திமலர் மாலைக்குரிய மன்னன் சோழ மன்னன். விடை சோழ மன்னன். சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் என்று குறிப்பிடுபவர். சேரனுடைய தம்பியான இளங்கோவடிகள் சிலம்பு அப்படின்னா சிலப்பதிகாரத்தை இசைத்தது என்று குறிப்பிடுபவர். விடை பாரதி, பாரதியார். 35வது கேள்விக்கான விடை பாரதி. அடுத்து 36 இந்திரனின் மகன் யார்? இந்திரனின் மகன் சயந்தன். விடை சயந்தன். 37 அரசக்குடி அல்லாதவர்களை காப்பியத்தின் தலைமக்களாக வைத்து பாடியதால் சிலப்பதிகாரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதாவது குடிமக்களை வைத்து இயற்றியதால இக்காப்பியத்திற்கு பெயர் குடிமக்கள் காப்பியம். இந்த வினாவிற்கான விடை குடிமக்கள் காப்பியம். 38 அல்லலுற்று ஆற்றாது அழுவாலை கண்டு ஏங்கி மல்லல் மதுரையார் எல்லாரும் தாம் மயங்கி
அல்லலுற்று ஆற்றாது அழும் கண்ணகியை கண்டு மதுரை முழுவதும் மயங்கி ஏங்குது அப்படிங்கிறாங்க. பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல். பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். விடை சிலப்பதிகாரம். கோவலன் கண்ணகி மதுரையில் யாரிடம் அடைக்கலப்படுத்தப்பட்டனர்? கோவலன் கண்ணகி மதுரையில் அடைக்கலப்படுத்தப்பட்டது மாதிரி என்பவரிடம். விடை மாதிரி. 40வது கேள்வி. இளங்கோவடிகள் தன்னை பற்றிய குறிப்பை தருகையில் தான் செங்குட்டுவன் தம்பி என்பதை குறிப்பிட்டிருக்கும் காதை வரந்தருங்காதை. இளங்கோவடிகள் தன்னை பற்றிய குறிப்பை அருளும் காதை வரம் தரும் காதை. இதுல அவரு தான் சேரன் செங்குட்டுவனோட தம்பிங்கிறத குறிப்பிடுறாரு. 41. கோவலன் தன் தீது இழல் என்று யாரை குறிப்பிடுகிறான்? கோவலன் தன் தீது இழல் என்று குறிப்பிடுவது மாதவி. விடை மாதவி. தன் தீது இழல் மாதவி. 42. அருவர்க்கிளைய நங்கை. இறைவனை ஆடல் கண்டருளிய நங்கை எனப்படுபவள் யார்? அருவர்க்கு இளைய நங்கை. இறைவனை ஆடல் கண்டருளிய நங்கை பிடாரி. விடை பிடாரி. 43. கண்ணகி சினம் தணிந்து துயரமே வடிவாய் சேர நாட்டில் ஒரு குன்றின் மீது எத்தனை நாட்கள் இருந்து தேவருலகம் சென்றாள்? 14 நாட்கள். விடை 14 நாட்கள். 44. கண்ணகிக்கு கோவில் கட்டிய அரசர் யார்? கண்ணகிக்கு கோவில் கட்டிய அரசர் செங்குட்டுவன். விடை செங்குட்டுவன். 45. சிலப்பதிகாரத்தில் உள்ள மொத்த வரிகளின் எண்ணிக்கை. மொத்த பாடல் வரிகளின் எண்ணிக்கை கேட்கிறாங்க. மொத்த பாடல் வரிகள் 5001. விடை 5001. அடுத்து, கோவலன் கொலை செய்யப்பட்ட செய்தியை கண்ணகியிடம் கூறியவர் யார்? கோவலன் கொலை செய்யப்பட்டதை கூறியவர் மாதிரி. விடை மாதிரி. 47. சிலப்பதிகார காப்பிய தலைவன் கோவலனின் தந்தை பெயர். சிலப்பதிகார காப்பிய தலைவன் கோவலனின் தந்தை பெயர் மாசாத்துவான். மாசாத்துவான். விடை. 48. மன்னரிடமிருந்து மாதவி பெற்ற பரிசு. மன்னரிடமிருந்து மாதவி தன் ஆடலுக்காக பெற்ற பரிசு 1008 கழிஞ்சு பொன்மாலை. விடை 1008 கழிஞ்சு பொன்மாலை. 49வது கேள்வி. தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை. சிலப்பதிகாரத்தை பற்றி இவர் எழுதிய கட்டுரை குடிமக்கள் காப்பியம். விடை குடிமக்கள் காப்பியம். 50. கழுத்தில் சூடுவது. கழுத்தில் சூடும் அணிகலன் பெயர் கேட்கிறாங்க. விடை தார். கழுத்தில் சூடுவது தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இல்லாம சில அடிப்படை கருத்துக்களும் எடுத்திருக்கோம், அடிக்கடி கேட்கப்படக்கூடியது. அது அடுத்ததா வருது, அறிந்து கொள்வோம். சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை 3. சிலப்பதிகார காண்டங்களின் எண்ணிக்கை 3. சிலப்பதிகாரத்தில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை 30. சிலப்பதிகார காதைகளின் எண்ணிக்கை 30. சிலப்பதிகாரத்தில் முதல் காதையின் பெயர் மங்கள வாழ்த்து. சிலப்பதிகார முதல் காதையின் பெயர் மங்கள வாழ்த்து. சிலப்பதிகாரத்தின் இறுதி காதையின் பெயர் வரந்தருங்காதை. சிலப்பதிகார இறுதி காதையின் பெயர் வரந்தருங்காதை. சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டத்தில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை 10. சிலப்பதிகார புகார் காண்ட காதைகள் 10. சிலப்பதிகாரத்தில் மதுரை காண்டத்தில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை 13. சிலப்பதிகாரத்தில் மதுரை காண்டத்தில் உள்ள காதைகள் 13. சிலப்பதிகாரத்தில் வஞ்சி காண்டத்தில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை. வஞ்சி காண்டத்தில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை 7. இந்த வீடியோல கொடுத்த தகவல்கள் சிலப்பதிகாரத்தை பற்றிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். கண்டிப்பா இதுல இருந்து ஏதாவது ஒரு கேள்வி தேர்வுல கேட்கப்படும். தேர்வுல அந்த வினாக்கான விடையை நீங்க சரியா எழுதும் போது எங்களுக்கான நன்றியை சொல்வீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.